நான் என்ன சொல்றது? புரியுது நர்மதா, நான் ஆம்பளை, டக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ ஒரு பொண்ணு, உன்னால நான் சொன்னதும் உடனே பதில் சொல்றது கஷ்டம்தான். நீ உடனே இதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ டைம் எடுத்துக்கோ. ஆனா நான் எதிர்பார்க்கிற பதில தான் சொல்லுவேன்னு நான் நம்புறேன். கதிர், என் அத்தை பையன் உங்க மேல எனக்கு பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும், அது மட்டும்தான் என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. அது காதல்ல காத்துக்கிட்டு இருக்கிறது கூட ஒரு சுகந்தான்னு சொல்லுவாங்க. நான் உன் பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப நாள் காக்க வச்சிடாத. கிளம்பலாமா? என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. கொளுத்தி விடுறதுக்கு இவ்ளோ நேரமா? என்ன ஆச்சுன்னு போன் பண்ணி தான் கேளேன். நாங்க கொளுத்திட்டோம், ஆனா அவங்க பீனிக்ஸ் பறவை மாதிரி நெருப்புல இருந்து எந்திரிச்சு பறந்துட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க அவனுங்க. போன் பண்ணி தான் கேளேன். ஐயோ, அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிதம்பரம் வீட்டுல ஒப்பாரி சத்தம் மட்டும்தான் கேட்கும். அத நம்ம ஆளுங்க போன் பண்ணி சொல்லுவானுங்க பாரு. போன் பண்றேன். இந்தா பாத்தியா, மணி அடிக்குது. இனி எல்லாம் ஜெயந்தான். என்னடா எரியுதா? எனக்கு ஏன் கழிவறத எரிய போகுது? உனக்கு தான் வயிறு எரியும். என்ன கழிவறதா என்ன தெரியல? நான் மாட்டு வியாபாரி கணேசன் பேசுறேன். டேய், நீ என்ன பெரிய சிவாஜி கணேசனா? குரலை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்குடா போன் பண்ண? அந்த மொட்டை சந்தைக்கு போய் 1.5 கோடி ரூபா கொடுத்து ஏழை எடுத்தியாமே, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நான் ஏழை எடுத்தா உனக்கு என்னடா வந்துச்சு? இல்ல, உன் தங்கச்சி சொல்லிதான் எடுத்தேன்னு சொன்னாங்க. அந்த புள்ளதான் அறிவில்லாம சொல்லுதுன்னா உனக்கு எங்கேயா போச்சு? செவுட்டுல 2 போட்டு வீட்டுக்கு இழுத்துட்டு வர வேண்டியதானே? வாய் முடுற பைத்தியக்கார பையில. என் தங்கச்சி பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் உனக்கு. டேய், என் தங்கச்சி சொன்னா 1.5 கோடி இல்லடா, எத்தனை கோடி வேணா நான் செலவு பண்ணுவேன். பாரதேசி, வைடா போன. மா, இவன் ஒரு கிறுக்கு பையமா. நான் கூட நம்ம ஆளுங்க நினைச்சுதான் போன் எடுத்துட்டேன். இருமா, நம்ம ஆளுகளுக்கு போன் பண்ணி கேட்டு வரேன். டேய், அண்ணன் தாண்டா கூப்பிடுறாரு. அண்ணே, என்னடா ஆச்சு? நாங்க கடைசி வரைக்கும் போறோம் அண்ணே. அந்த கதிரும் நர்மதாவும் கட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா எங்களை கொன்னே போட்டிருப்பாங்கண்ணே. டேய், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவனே, முதல்ல என்னமோ வாய்க்கிழே பேசுனியேடா. என்னமோ கொளுத்திடுவேன், எரிச்சிருவேன், உரு தெரியாம அழிச்சிருவேன்னு சொன்னியே. இப்ப என்னடான்னா அடிச்சுட்டான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற? டேய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உனக்கெல்லாம் எதுக்குடா பேண்ட் சட்டை? போய் உன் பொண்டாட்டி புடவை வாங்கி கட்டு. நாங்க என்னக்கா பண்றது? கரெக்டா அவங்க 2 பேரும் கொளுத்த போற நேரத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு போன் வந்துச்சு. மயக்கத்துல இருந்தவ அந்த சத்தத்துல கண் முழிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல மயக்கத்துல இருந்த அவனையே எழுப்பிட்டா. அவன் என்னடா அருள் வந்தவ மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சான். கொஞ்சம் விட்டு இருந்தா எங்க பொண்டாட்டிங்க வெள்ளை புடவை தான் கட்டி இருக்கணும். ஐயோ, மாட்டிக்கிட்டு உங்க பேரை சொல்லாம தப்பிச்சு வந்த பாருங்க. ஆனா அதுக்கே நீங்க சந்தோஷப்படணும். டேய், அவங்கிட்ட மாட்டி இருந்தா உன் பொண்டாட்டி வெள்ளை புடவையோட உயிரோடையாவது வாழ்ந்திருப்பா. ஆனா நீ மட்டும் மவனை என்கிட்ட மாட்டேன்னு வெயி, உன் வம்சமே இருக்காதுடா. சீ, போன வெயி. ஐயோ, போச்சு, பிளான் எல்லாம் போச்சு. ஐயோ, நல்ல
நீ அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிற? சொல்லு, வழக்கம் போல நீ சொல்றதெல்லாம் சொல்லு. ஐயோ, நான் என்ன சொல்ல போறேன்? அதான் அந்த நர்மதா புத்திசாலி, அதிர்ஷ்டசாலி, திறமசாலி.